நீ எங்க பொண்ணு மாதிரிதான் அப்படின்னு சொல்ற இன்லாஸ் வீட்லயே சம்டைம்ஸ் அந்த டாட்டர் இன்லாக்கு வேல்யூவே இருக்காது. கல்யாணம் முடிச்சிட்டு வர ஒரு புது பொண்ணு கிட்ட வீட பாத்துக்கணும், வீட்டு வேலை செய்யணும், எல்லாருக்கும் இமோஷனல் சப்போர்ட்டா இருக்கணும், அண்ட் சில இடத்துல அவங்களுடைய அப்பா அம்மாக்கான இம்பார்ட்டன்ஸ் கூட கொடுக்க வேணாம்னு சொல்லுவாங்க. இவ்ளோ பண்ணியும் சம்டைம்ஸ் மதர் இன்லா சப்போர்ட்டிவாவே இருக்க மாட்டாங்க. அதுவே கல்யாணம் முடிச்சிட்டு வர ஒரு புது பையனை ரொம்ப மரியாதையோட தான் அட்ரஸ் பண்ணுவாங்க. அவங்களே ஒரு கெஸ்ட் மாதிரி தான் ட்ரீட் பண்ணுவாங்க. உட்கார்ந்த இடத்துலயே எல்லாமே எடுத்துட்டு வந்து தருவாங்க. இந்த டைம்ல உங்க வைஃப் என்ன ஃபேஸ் பண்றாங்கன்றத நீங்க கவனிக்காம புரிஞ்சுக்காம இருந்தீங்கன்னா உங்க மேரேஜ் லைஃப்ல நீங்க நிம்மதியாவே இருக்க முடியாது. ஒரு பொண்ணு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமா அவளோட வீட்லயும் அவ ஒரு ஸ்ட்ரேஞ்சர் ஆயிடுறா, அண்ட் கல்யாணம் பண்ணி வந்த வீடும் ஒரு ஸ்ட்ரேஞ்சரோட வீடு மாதிரி தான் இருக்கும். அங்க அந்த ஹஸ்பண்ட் மட்டும்தான் அவளுக்கு எல்லாமே. சோ அந்த பொண்ணோட மனசு கஷ்டப்படுற மாதிரி நடக்கிற சின்ன சின்ன விஷயங்களை கூட ஸ்டார்டிங்ல இருந்தே நோட்டீஸ் பண்ணுங்க, அதை அட்ரஸ் பண்ணுங்க. அப்பதான் ஒரு நல்ல ஹெல்தி ரிலேஷன்ஷிப்பை பில்ட் பண்ண முடியும்.